ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்தியன் ஆர்மியில் பார்த்தோம்னா ஒரு ஜாப் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. சரி, ஓகே. இதை நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸர் செலெக்ஷனில் நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? சரி, நீங்கள் இதுவும் பார்க்கலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் 143 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? சரி, நீங்கள் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆனே அது டவுன்லோட் ஆகும் இல்லையா? ஓகே. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹிந்தியில் வரும். நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படியே இங்கிலீஷில் கொஞ்சம் வரும். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 140th டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது கோர்ஸ் மாதிரி உள்ள போயிட்டு அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஜாப் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, என்னன்னு பார்க்கலாம். அதான் வந்து டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஏஜ் பார்த்தோம்னா 20லேருந்து 27 வயசு இருக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா அன்மேரிட் மேல் மட்டும்தான். ஓகேங்களா? கல்யாணம் ஆகாத பசங்க மட்டும்தான் போக முடியும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா? பிடெக். அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கும் இருக்கு. நான் காட்டுறேன் ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கோர் இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிவில் இதில் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எம்எஸ்சி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதாவது பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி முடிச்சவங்க அவங்களும் போகலாம். அதில் என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல், இதில் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீம் வந்து எவ்வளோ என்னென்ன ஸ்ட்ரீமில் வந்து இருக்கிறத அதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து 30 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னுக்காங்க. ஸோ அந்த எங்கே அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா 8 அக்டோபரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 6 நவம்பரில் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா அப்ளிகேஷன் போட்டப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எஸ்எஸ்பி மெடிக்கல் செக் பண்ணிட்டு மெரிட் லிஸ்ட் போட்டு ஜாயின் லெட்டர் கொடுத்துருவாங்க. இதுக்கு எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை, டைரக்டாக இன்டர்வியூ தான். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டியூரேஷன் வந்து 12 monthsன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைனிங் டைமில் ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 56,400 வரைக்குமே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங்க்கு அப்புறம் ரேங்க் பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பரவாயில்ல இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பெர்மனன்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெனிஃபிட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவர் எலிஜிபிலிட்டி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டிசனாக இருந்தாலே போதும். ஓகேங்களா? சிட்டிசனாக இருக்கும். அதே மாதிரி ஏஜ் லிமிட் 20 to 27 இருக்கணும் மெயினாக. அடுத்து பார்த்தோம்னா அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து இது அந்த மினிமமாக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னுவாங்க இல்லையா? ஜாயினிங் ட்ரைனிங் அகாடமிக்கோ அது வந்து இது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னா கேண்டிடேட்ஸ் ஹேவ் பாஸ்ட் அந்த மேலே கொடுத்துருந்தாங்களே இன்ஜினியரிங் டிகிரி கோர்ஸ், அது இல்லை அப்படின்னா ஃபைனல் இயர் ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரி இருப்பாங்க இல்லையா? அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபைனல் இயரில் படிக்கிறாங்க இல்லையா இன்ஜினியரிங் டிகிரி, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணியிருப்பாங்களே இன்ஜினியரிங் டிகிரி எக்ஸாமினேஷனில் மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? வித்தின் 12 weeksக்குள்ளார ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தோம்னா அதான் சொன்னாங்களா இன்ஜினியரிங் இது வந்து இது சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் இன்னும் நிறையா இது வந்து சொல்லியிருப்பாங்க. செலக்ஷன் சென்டர் பார்த்தோம்னா டேராடூனில் தான் இது வந்து நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து இது பண்ணியிருக்காங்க. வித்ட்ரா பண்ணால் பெனால்ட்டி போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மற்றபடி மற்ற அலோவன்சஸ்லாம் சொல்லியிருக்காங்களே அந்த அலோவன்சஸ் வந்து போட்டுருக்காங்க பாருங்க. அதே மாதிரி சில்ட்ரன் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கான அலோவன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணணும்,
ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்ளை ஆன்லைன், அதுக்கப்புறம் அதோட எலிஜிபிலிட்டி வந்து ஓப்பன் ஆகும், அதை அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அதில் வந்து எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக இது பண்ணிட்டு கிளிக் கண்டினியூ அப்படின்னு சொல்லி நம்ம டிஎன்பிசியில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணி அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே. அப்புறமேட்டுக்கு செலக்ட் ஆனதுக்கப்புறம் செலெக்ஷன் சென்டர் கேண்டிடேட் போவாங்க இல்லையா, அப்போ போகும்போது செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 காப்பி ஆஃப் அப்ளிகேஷன், அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், ஆனால் ஜஸ்ட் பார்த்துக்கலாம். செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோகிராஃபி, மெட்ரிகுலேஷன், செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன், அந்த மார்க் ஷீட்டில் இருக்கு இல்லையா அது, அப்புறம் அந்த இன்ஜினியரிங் டிகிரி மார்க் ஷீட், இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகணும். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க என்னெல்லாம் அப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க. 12th மார்க் ஷீட்டு, இன்ஜினியரிங் டிகிரி, ப்ரொஃபஷனல் டிகிரி, அதே மாதிரி எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து அதாவது ஆர்கிடெக்ட் படிக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து கொடுத்துருக்காங்க, படிச்சு பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, 8th அக்டோபர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ 6th நவம்பர் வரைக்குமே டைம் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. கிராஜுவேட்ஸ் இருப்பீங்களே, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருப்பீங்க இல்லையா, அவங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அது பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் இன்னும் கொஞ்சம் கிளியராக கூட படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது, இந்த குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். கிராஜுவேஷன் அதாவது இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஆஃபராக இருக்குது. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் மற்ற வெப்சைட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஜாப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே உங்களோட கருத்து போடுங்க. அடுத்த ஒரு ஜாப்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன்.